அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. வாங்க இன்னைக்கு பச்சை பட்டாணி அப்புறம் முட்டை போட்டு பொரியல் பண்ணலாம். நல்லா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வச்சு நல்லா வெங்காயம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே, சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ நம்ம கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ஸ்மெல் போகட்டும். அதனால் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிடலாம். நல்லா வதக்கிக்கணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் வெறும் பச்சை பட்டாணி போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. அதனால நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே. பாருங்கள், பச்சை பட்டாணி கழுவி வச்சுருந்தாலும் அந்த பச்சை பட்டாணி இப்போ நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் டக்கன் தட்டு போட்டு மூடிக்கணும். தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஆவிலே வேகட்டும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது மக்கள். ஆவியில் வேகட்டும். கொஞ்சம் வெந்திருக்கும். ஆவிலே வேகணும். தண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்காது. பட்டாணி நம்ம கழுவி வச்சு அப்படியே லைட்டாக தண்ணி இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கம்மி உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த சின்ன ஸ்பூன் தான், அதனால 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்து பட்டாணி. இப்போ மசாலா எல்லாம் மசாலா எல்லாம் இதாகிட்டு அதனால மசாலாலாம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம முட்டை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு